அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், நாம் இன்னைய பதிவாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் வரிசையில் ரிஷபராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை தான் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த ரிஷபராசி அல்லது ரிஷபலக்ன நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீடான மீனத்துக்கு சனி இந்த வருடம் பயிற்சியாகிறார். அப்போ இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷபத்துக்கு சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் உடைய அதிபதி. அப்போ யார் அப்படின்னு சொன்னோம்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் எங்கே போகிறாருன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு தான் போகிறாரு. அப்படி லாபஸ்தானத்துக்கு போகிறப்ப அவர் ஃபுல்லாக நமக்கு லாபத்தையே தருவாரா இல்லது சில சிரமங்களை தருவாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் சனி பகவான் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம்தான். ஏன்னா இவர் ஒரு அணி அவர் ஒரு அணிங்கிறப்ப இவர் பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு, அதாவது சுக்கிர பகவானுக்கு அணியில் வரக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அவர் போகக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீடு. குரு உங்களுடைய ராசிக்கு என்னது எதிர்மறையான செயலை செய்யக்கூடியவர். அதாவது இவர் தேவகுரு, அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அசுபகுருனா மீன வீட்டுடைய அதிபதியான குரு தேவகுரு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டானவர்கள், அதாவது இவரும் பகை வீடு. அப்போ உங்களுடைய எதிரியோட வீட்டுக்கு யார் போகிறாருன்னா உங்களுக்கு 9க்கும் 10க்கும் உடைய அதிபதியான சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கே போகிறார் அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட மீன வீட்டுக்கு போகிறார். அப்படி போகிறார் அப்படிங்கிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குருவோட நட்சத்திரம், உத்தரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனியின் நட்சத்திரம், ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் 3 வகையான கேரக்டரில் செயல்படுவார். அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலத்தில் சனி பகவான் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு தான் போகிறார், அவர் சொந்த வீட்டுக்கு போக கிடையாது. அப்போ அங்கே 3 விதமான கேரக்டரில் இருப்பார். எப்படின்னா சில காலங்கள் குருவின் தன்மைகளில், அப்போ குருவோட தன்மையில் அவர் நன்மையும் தரலாம் தீமையும் தரலாம். அப்போ அது எந்த இடத்துல அப்படி உங்களுக்கு ராசி கட்டத்தில், அதாவது ஒவ்வொருடைய ஜனன காலத்துலேயும் அவர் எந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இதில் சொல்கிறது பொது பலன் தான். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த இடத்துல பார்க்குறப்ப குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 கூடிய அதிபதி, 9 10 11 கூடியது. ஒரு விதத்தில் தடைகளையும் தாமதத்தையும் தரக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ 8ஆம் அதிபதியாகவும் வர்றாரு, அவரே லாபாதிபதியாகவும் வர்றாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர காலங்கள் போகும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது சுய ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருக்குமானால், அதாவது குரு உங்களுக்கு 6 8 12 இல்லாமல் நல்ல சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படிங்கிற 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானங்களில் இருக்கக்கூடிய இடத்துல குரு இருந்தார்னா, அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு குரு திசை நடக்குமானால் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு குருவால் அதாவது சனிப்பெயர்ச்சியால் நன்மை உண்டு. எப்படின்னா திடீர் தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திடீர், ஏன்னா இந்த இடத்துக்கு குரு உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், சுக்கிரனுக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது
உங்களுக்கு திடீரென்று பண விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் அப்படியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய ஜாதகத்தில் 6, 8, 12 சம்மந்தப்பட்டு அந்த 6, 8, 12 திசை நடந்துச்சுன்னா, கண்டிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த டைமில் வந்து லாபம் வரும் என்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது அது யாருன்னா சனியோட நட்சத்திரம். அப்போ அங்கே சனி மீன வீட்டில் யாராக வேலை செய்வார்னா சனியாகவே வேலை செய்வார். அவர் அந்த இடத்துக்குண்டான ஃபுல் ஆதிக்கத்தையும் எடுத்து அவர் வேலை செய்வார். என்னென்னா அவர் சனி, அதாவது ஃபுல்லாக அவரோட பவரை எடுத்துக்குவார். அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ தர்ம கர்மாதிபதி, அதாவது நீங்கள் உங்களுடைய பரம்பரையில் யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள் செய்திருந்தீங்கன்னா அந்த பாவத்துக்கான பலனை இப்போ அனுபவிப்பீங்க. இல்லை புண்ணியம் செய்திருந்தால் புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது உங்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சனி உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது 5ஆம் இடமும் 9ஆம் இடத்துலையும் சனி நின்று இருந்தால் உங்களுடைய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும் பொழுது உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தான் சந்திப்பீங்க. அது எப்படிப்பட்ட இதுனா உங்களுடைய தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் பண பிரச்சனைகள், அதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே அந்த இடம் இல்லாமல் சனி நல்ல இடத்துல நல்ல கிரகங்களோடு இணைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறப்ப நீங்கள் தொழிலில் புதிதாக முதலீடு போட்டு லாபம் ஈட்டக்கூடிய காலமாக அமையும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி ப்ளஸ் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரோட நட்சத்திரம். அப்போ புதன் உங்களுக்கு எந்த விதத்துலையாவது இதன்னு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய சுக்கிரனுக்கு நட்பு கிரகம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் போகும்பொழுது 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் வாக்குஸ்தானம், உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும். 5ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியம்னா பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 2க்கும் உடைய அதிபதியுடைய சாரத்தில் அவர் போகிறார். அப்போ உங்களுடைய இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது காலச்சக்கரத்தின் எந்த இடம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். அப்போ அதாவது வம்பு வழக்கு, அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்வதற்கான காலமாக இந்த காலம் அமையும். அப்படி பார்க்கும் பொழுது குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிற சனி ட்ராவல் பண்ணுற காலம் மட்டும் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கும் ரிஷப லக்னக்காரவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ தவிர மற்ற சனியின் நட்சத்திரமும் புதனின் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு மிக நல்ல பலன்களே இந்த சனி பகவான் தருவார். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம பரிகாரமாக நீங்கள் வந்து மருத்துவமனையில் அல்லது இடுகாடு அல்லது எரிமேடை என்று சொல்லக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஆடை ப்ளஸ் காலணி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இது வந்து கர்ம பரிகாரம். அடுத்தபடியாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஈஸ்வரன், இவங்க 2 பேர்த்தையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் 2.5 ஆண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற நபர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2.5 ஆண்டு காலமும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.